அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா. நான் சேட்டை. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு ஆண்டோட துவா கேட்குறேன். நண்பா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு போகணும். அப்புறம் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நெய் சோறு மாதிரி ஆக்கி சிக்கன் கிரேவி மாதிரி ஒன்று வைப்போம். ஏன்னா வாய்க்கு ருசியாக சாப்பிடணும். நாளைக்கு எல்லாம் வர்றாங்களாம், வெக்கேஷன் போகணும், சாப்பிட போனவங்க மேடம் எல்லாம் முழு ஃபேமிலியும் வருது. அதுக்கப்புறம் வாய்க்கு ருசியாக ஆக்கி திங்க கிடைக்காது. இன்றைக்கி நாளைக்கு 2 நாளுக்குள்ளே முடிச்சுக்கிடுவோம். போயிட்டு ஜாமான் வாங்கணும் ஜமியாவில். என்ன தயிர், அப்புறமாட்டி புதினா, மல்லித்தலை, வேறு என்ன கொஞ்சம் கேரட்டு இரட்டு எல்லாம் வாங்கணும். ஜமியாவுக்கு போகிறேன். போயிட்டு அது வீடியோ போடுறேன். சேட்டை நண்பர்கள், சேட்டை ட்ராவலர் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ராவல் பண்ணுங்கள் கூட, அப்படியே பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பா, டீ அடித்து முடிச்சுட்டு நான் இப்போ ஜமியாவுக்கு போகிறேன். ஜமியாவுக்கு போயிட்டு ஜாமான் வாங்க போகிறேன். ஓகே நண்பா, ஜமியாவுக்கு போயிட்டுருக்கோம். ஜமியாவுக்கு போகிற வழியில் பாருங்கள் எத்தனை பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு. இல்லை இன்னைக்கு ஃப்ரைடேயா, எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறாங்க. எல்லாம் உட்காந்துருக்கு. மொத்தம் 4-5 குரூப் விளையாடுது இந்த கிரவுண்டில். ஆமாம், எல்லாம் 4-5 குரூப் விளையாடுது. எங்கள் கருப்பு மிஷினப் இருக்குல்ல, கருப்பு மிஷினப்புக்கு முன்னால் உள்ள கிரவுண்டில். அதை பற்றி நான் பின்ன விரிவாக சொல்கிறேன். காலையில் ஜெம்மியாக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே போனாக்கா ட்ராலி எடுத்துக்கிட்டு அப்படியே சைடில் பழங்கள் அப்படியே சும்மா பழன்னு காலையில் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு லுக்கு விட்டுட்டு ஆரஞ்சு பழம், பழப்பழம், அருமூத்து, பழப்பழம், மிஷு அப்படியே நேராக வண்டியை விட்டாக்க நம்ம குபூஸ் ராக்கே வந்துச்சு. நிப்பாட்டு வண்டியை, குபூஸ் எடுப்போமா? வேணாம், ஈரானி குபூஸ் சாப்பிடுவோம். அவன் ராமு வாங்கிட்டு வந்து வச்சுருப்பான். இங்கிட்ட எலுமிச்சம்பழம் வீட்டில் இருக்குது. அடுத்து கியாரு, அதுவும் வீட்டில் இருக்குது. மல்லித்தலை இதெல்லாம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு போய்ட்டு வெங்காயத்தை எடுப்போம். வெங்காயம் சின்ன முட்டையை எடுத்து பார்த்தாவே அதே ஒரு நாள் 300 ஃபில்ஸுக்கிட்ட போட்டு இருந்துச்சு. இது எவ்வளவு ஒரு 2-2.5 கிலோ 3 கிலோ உள்ள தான் இருக்கும். அடுத்து பூண்டு, எங்கப்பா இந்த இருக்குது நம்ம பூண்டு, எல்லாம் சைனா பூண்டு. பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குண்டு ஒன்று கட்டை வரல சைஸுக்கு இருக்கிற ஒரு பல். நம்ம அண்ணன் வந்து காலையில் என்னப்பா நல்லா இருக்கல அப்படின்னு கேட்டு போனார். நம்ம தமிழ்நாட்டு அண்ணன் தான் இங்கே வேலை பார்க்குறாப்புல. ஆமாம், அடுத்து வாங்க அப்படியே நம்ம மல்லித்தலையும் புதினாவும் எடுப்போம். புதினா, மல்லித்தலை இதெல்லாம் 2 எடுப்போம். எல்லாத்தையும் 2 எடுத்துகிட்டு நான் வந்து மல்லித்தலையில் விலையை பார்க்கலை, அதை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். மல்லித்தலையில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே அடுத்து இது எடுப்போம். எது? கேரட் எடுப்போம். கேரட் எங்கப்பா? இங்கே தான் இருக்குது கேரட்டு. இங்கே காணும். ரஃபெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு மாறும். இங்கே இருக்கா? இந்த சைடு, அடுத்த சைடு இருக்கும். இந்த இருக்குது கேரட். எப்படி தலை இருக்குது பார்த்தியலா? எவ்வளோ இது விலை? இது 660 காசு தான் போட்டிருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ? 550 காசா? சூப்பராக இப்போ. ஓகே, கேரட்டை தூக்கி போட்டு அடுத்து வந்து என்ன, பச்சை மிளகா எடுக்கணும். பச்சை மிளகா, பச்சை ஸ்டாப். இதான பச்சை மிளகா, இதை கொஞ்சம் எடுப்போம். முதல்ல இது எங்கே, அது பேர் என்னது, அதுதான்ப்பா பீன்ஸு வேணும். பீன்ஸே இல்லையே. சரி, கொண்டுட்டு அங்கே கொண்டுட்டு நம்ம பங்ஸ் அங்கிள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். பங்ஸ் என்னை பார்த்துட்டு என்ன அது மல்லித்தலை 2 நான் சொன்னேன். மல்லித்தலை 2 இதுக்கு விலை அடுத்துலேயே அடிச்சிருக்கேன். எவ்வளோ இது? 60 தினார், 500 ஃபில்ஸு 2 கட்டு. அப்போ ஆளை விட்றா சாமி, இது நமக்கு சரி வராது, எனக்கு சின்ன கட்டு தான் வேணுட்டேன். போய் சின்ன கட்டை எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னா. அது எவ்வளோதுரா? அது 100 காசு. அப்படியா? சரி, இந்தா வச்சுக்க. இதை கொண்டு அங்கே கொண்டு போட்டு அந்த கட்டை, சின்ன கட்டை எடுத்துக்கொண்டா போட்டுட்டேன். 100 காசுக்கு இதை எடுத்துகிட்டு எல்லாம் ஸ்டிக்கர் அடிச்சே வச்சுட்டு போயிட்டான். இந்த 100 சின்ன கட்டை எடுத்துக்கணும், எடுத்துகிட்டு போண்டு. இங்கேப்பா 100 காசு. எங்கே அடுத்து நம்ம வேறு என்ன எல்லா ஜாமானும் எடுத்தாச்சு. அப்படின்னு வீட்டை பார்க்க நிறைய கட்டும். ஃபஸ்ட்டு கேசியத்தை காசை கட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா நீங்கள் சொல்கிறது? சரி, கேசியத்தை கொண்டு காசை கொடுத்துட்டு நம்ம கேசியர் அண்ணாட்ட காசை கொடுத்துட்டு 10 நாள் கொடுத்துட்டு பாக்கி பேலன்ஸை வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம வண்டியை தள்ளிக்கிட்டு அப்படியே வெளியே போயாச்சு. வெளியே போயிட்டு ட்ராலி அப்படியே கொண்டு போய் வாங்கின வண்டிக்கிட்ட ஜாமான் ஏற்றிட்டு எல்லாத்தையும் ஏற்றியாச்சு வண்டியில். அப்படியே வச்சுட்டு சீக்கிரம் போவோம் பள்ளிக்கு. இன்றைக்கி தொழுதுபிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சமைக்கணும். சமைச்சிட்டு தொழுவ போகணும். தயிர் வீட்டில் இருக்குது, தயிர் வீட்டிலேருந்து எடுத்துக்கிடுவோம். தயிர் வாங்கிட்டு வரல. பீன்ஸு தேடி பார்த்தேன், பீன்ஸ் வந்து லூஸில் இல்லை. ஏன்னா அந்த நெய்சோருக்கு கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் வெஜிடபிள் மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான். ஓகே நண்பா, கோழியெல்லாம் வெட்டணும். கோழியெல்லாம் ஊற போட்டிருக்கேன். கோழியெல்லாம் சுத்தம் பண்ணணும். வேலை நிறையா இருக்குது. கேமராமேன் வேறு இல்லாதனால எல்லாம் நம்மளே பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படி இருக்குது. ஓகே நண்பா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு திருப்பி நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். ஓகே நண்பா, see you.
ஹாய் நண்பா. ஃபஸ்ட்டு நம்ம கோழியை சுத்தம் பண்ணிக்கிடுவோம். இது வந்து எல்லாமே ஃப்ரோசன் கோழி தான். இங்கே வந்து எல்லாம் மினிமம் 75% வந்து எல்லாம் ஃப்ரோசன் கோழி தான், சிக்கன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ் வந்து கொஞ்சம் பேர் தான் வாங்குவாங்க. அது ஒரு சில கடைகள் இருக்குது ஃப்ரெஷ் கொண்டு. அது என்ன ஃப்ரெஷ் கொண்டு நாட்டுக்கோழி கிடையாது, எல்லாம் போந்தா கோழி தான். ஆமாம், எல்லாம் அந்த 40 நாள் உள்ள பிறப்புகள் தான். நம்மளும் இந்த ஃப்ரோசன் சிக்கன் அடிச்சிருக்கோம். நம்ம ஒரு சவுதியில் ஃபேமஸான ஒரு சிக்கனுடைய கம்பெனி தான் இது. குவைத்தில் நல்லா ஃபேமஸ்ஸு. இது தோலெல்லாம் நம்ம எடுத்துடணும். தோலில் தான் அதிகமாக வந்து இது இருக்குங்கிறாங்க, எது கொழுப்பு. அந்தக்க இங்கே உள்ள வேலை பார்க்குற வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, பிலிப்பைனிய நாட்டு அக்காலாம், அவங்களாம் தோலெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாங்க. அது சில பேருக்கு பிடிக்கும் போல் இருக்குது. ஏன்னா அதில் அவ்வளோ டேஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், உங்களுக்கு அதில் எதாவது சாப்பிட்ருக்கிறீங்களா அப்படி இந்த இது தோலை? அப்படி தோலை சாப்பிட்டீங்கன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில், அதோடைய டேஸ்ட்டு என்னண்டு. ஆமாம், சின்ன சின்ன பீஸாக போடுவோம். ஒரு கால் இது பரவாயில்ல. இந்த சைடில் கொழுப்பு நிறையா பிடிச்சிருக்கும். ஆமாம், இந்த கொழுப்பெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துடணும். கொழுப்பு எடுத்துகிட்டு அதை சுத்தம் பண்ணணும், நல்லா சுத்தம் பண்ணணும். ஏன்னா இங்கே உள்ள கோழியில் கொழுப்பு நிறையா இருக்கும். கோழியில் மட்டும் இல்லை, ஆட்டுலேயும் நிறைய கொழுப்பு இருக்குது. அது இந்த ஆஸ்திரேலியன் ஆடுன்னு வரும் பாருங்கள், அதெல்லாம் சரியான கொழுப்பு. நண்பா, கோழியெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் புதினா கொத்தமல்லி சுத்தம் பண்ணணும், வெங்காயத்தை வெட்டணும், தக்காளியெலாம் வெட்டணும், மற்ற எல்லாம் ரெடியாக இருக்குது. தயிரெல்லாம் ரெடி. இப்போ சட்டியை அடுப்பில் வச்சு ஆக்குறது தான் இப்போ. ஓகே நண்பா, இதை முடிச்சுட்டு நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன் நண்பா. இன்றைக்கி ஜும்மாக்கு ஸ்பெஷல் கலக்கிடுவோம். வெங்காயத்தை முதல்ல வெட்டிக்கிடுவோம். ஏன்னா வெங்காயம் இந்த தக்காளி சுத்தம் பண்ணிட்டோம்னாக்க அதுக்கப்புறம் எல்லாம் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். ஆமாம், நண்பா சில பேர் இந்த வெங்காயம் வெட்டுறப்ப அடிக்கடி இந்த கையை வெட்டிக்கிடுவாங்க. இதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. நீங்கள் இப்படி வச்சு வெட்டக்கூடாது, இப்படி வச்சு வெட்டக்கூடாது. எப்போதுமே வெங்காயம் வெட்டுறப்ப இந்த 5 விரலும் இப்படி மடக்கிக்கணும். ஆமாம், இப்படி மடக்கிக்கிட்டாக்க இந்த பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டுலாம் வெட்டினீங்கன்னா போட்டு தள்ளிடும். அப்புறமாட்டி சிக்கனோடு சேர்த்து மட்டன் பிளட்டுன்னு சொல்லிட்டு பிளட்டு மேன் பிளட்டுன்னு சொல்லிட்டு அது பிளட்டோடு சேர்த்து ரத்தம் சேர்த்து ஆக்கி சாப்பிட வேண்டியதான். இந்த பாருங்கள், இப்படி வச்சுக்கிட்டு சும்மா தெறிக்க விடும்ல. ஆமாம், பார்த்து மெதுவாக தான் கற்றுக்கணும். சில சமயம் எனக்கே போட்டிருக்குது. ஆமாம், கவனக்குறைவில் கத்தி வந்து வெங்காயத்தில் விளையாடுறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமாம், முதல்ல இஞ்சி பூண்டு அடிச்சுக்கிடுவோம். இது எங்கள் வீட்டில் ரொம்ப காலமாக இருக்குது நண்பா. இஞ்சி பூண்டு அடிக்கிறதுக்கு சூப்பரான சாமான். மணி அடிக்கிற மாதிரி இருக்குல்ல. எல்லாம் ரெடி. அப்புறமேட்டு கூப்பிட்றவங்கள. சட்டியோட மூடி எங்கே காணும்? இந்த சட்டி தான் வேணும். இந்த சட்டிக்குள்ளே மூடி எங்கே வச்சான்னு தெரியலையே. இந்த ராமு பைய பண்ணுற அநியாயம் பெரும் அநியாயமாக இருக்குது. எங்கே கொண்டு போய் வச்சான்? இது இல்லையே, இது உள்ளுக்குள்ளே போகுது. இது இது பெருசாக இருக்குது. எங்கே வச்சான்? வீசிட்டானோ? ராமு ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுக்கிடுவோம். டைம் ஆகிடுச்சு. அரிசியை கலைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும்பா. பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ கோழியை போட்டுக்கிடுவோம். பிஸ்மில்லா. குருமா சேர்த்தாச்சு நண்பா. ஒரு அரை மணி நேரம் இல்லை 40 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுற வரையும் மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு அடுத்து நம்ம நெய் சோத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நெய் சோறுன்னு சொன்னீங்க, நெய் எங்கடான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நெய்யெல்லாம் வாங்க போகிறதுக்கு டைம் இல்லை நண்பா. பின்னால் இருக்கிற ஏசி ஒரு வாரமாக நின்றுச்சு. என்னால் ஓட முடியாது இதுக்கு மேலேண்டு. ஏன்னா இது பல வருஷத்துடைய ஏசி. ஏதோ வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம். ஒரு வாரமாக நின்றுச்சு. இந்த கிச்சனில் சூடுண்டா சூடு. உங்களுக்கு தெரியும் குவைத்தில் இந்த மாதத்துலலாம் எப்படி சூடு இருக்குண்டு. அப்படியே ஒளிவி பேக் வழியாக அப்படியே ஒளிவி ஓடிக்கிட்டு இருக்குது வேர்வை.
எனக்கு நல்லா தெரியுது. அந்த சூட்டில் நின்று ஆக்கிட்டு இருக்கேன் நண்பா. அடுத்து சோத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. சும்மா கிருட்டுன்னு பண்ணி முடிச்சிடுவோம். பள்ளிக்கு வேற போகணும், சீக்கிரம் முடிக்கணும். எல்லாம் சேட்டை கூட அப்படியே சேர்ந்து நண்பா. இப்போ நம்ம சோத்துக்கு ரெடி ஆக்கியாச்சு. இது வந்து நெய் சோறு. அண்டாக்க தயிர் போட்டு நெய் சோறு மாதிரி நம்ம உண்டாக்கணும். அதுதான் ஒரு கலை. அப்படி வந்துருச்சா, கொதிக்க விட்டு இனி அரிசியை கொட்ட வேண்டியது. போட்டுட்டு உங்களை மீட் பண்ணுறேன் நண்பா. இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கிறோம். பலவு சோறுக்கு ரெடி. பார்ப்போமா? பலவு சோறு ரெடி. தம்மில் போட்டுருவோம் இப்போ. ஆமாம், தம்மில் போட்டோம்னாக்க வேலை முடிஞ்சிச்சு நண்பா. கீழே ஒரு பெரிய தாவா கொடுத்து அப்படியே மேலே பாருங்கள், நம்ம பூண்டு இடிக்கிற உரலை தூக்கி கவுத்துட்டேன். வெயிட்டுக்கு, வேறு வெயிட்டுக்கு ஒன்றும் இல்லை நண்பா, வலி இல்லை. இதை போட்டு இப்போ ஒரு 20 நிமிஷம், ஒரு 25 நிமிஷம் இந்த பாருங்கள், மீடியமான அந்த நெருப்பு தெரியுதா, அப்படியே வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் மீட் பண்ணுவோம் நண்பா. அப்படியே சும்மா கிருட்டு வேலையை முடிப்போம். குருமா ரெடி ஆகிட்டு இருக்கே, பார்த்துருவோமா? வாவ், இன்னொரு 10 நிமிஷம் நண்பா. எல்லா வேலையும் கிருட்டு முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்சு பள்ளிக்கு போகணும். குளிப்போம். குளிச்சுட்டு பள்ளிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சை சுவைப்போம். அதோடு சேர்ந்து நீங்களும் சுவைங்க இந்த வீடியோவை. சும்மா கிருட்டுன்னு பள்ளிக்கு போயிட்டு தொழுது முடிச்சிட்டோம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா. நாம் இப்போ வந்து பள்ளிக்கு கிளம்பியாச்சு. டைம் ஆகிடுச்சு. பள்ளிக்கு நம்ம சீக்கிரம் போகணும். இங்கே ஒரு பள்ளி இருக்குது நண்பா. எப்படின்னாக்கா உருதுல பயான் பண்ணுறாங்க. எங்கன்னாக்கா மிஸ்ரிஃப் கதா 6 ஸ்ட்ரீட்டு 8 லாஸ்ட்டு, ஸ்ட்ரீட் 8 லாஸ்ட்டு ஒரு சின்ன பள்ளி. அங்கே வந்து உருதுல பயன் பண்ணுறாங்க. உருது பேசும் தமிழ் மக்கள் யாராவது இருந்தீங்கன்னாக்கா இந்த பள்ளிக்கு வந்து பயன்பட்டுருக்குங்க. நல்லா ஹஸ்ரத்மார்கள் வந்து வெள்ளிக்கிழமையானாக்கா உருது பேசுகிறதுக்கு எங்கேருந்து வர்றாங்க. அவுகாஃப்லேருந்து தான் அனுப்பி வைக்கிறாங்க. நாம் இந்த பள்ளிக்கு நம்ம போகிறோம். இப்போ அது எங்கன்னாக்கா ரோட் நம்பர் 8. நான் இருக்கிறது ரோட் நம்பர் 7. இப்போ நான் போகிறது வந்து ரோட் நம்பர் 8. ஆமாம், மஸ்ஜித் தலால் பாக்கர். அந்த மஸ்ஜித் பேர் வந்து மஸ்ஜித் தலால் பாக்கர். பாருங்க, பின்னால் காட்டுறேன் பாருங்க. இதுதான் நண்பா இந்த மஸ்ஜித் தலால் பாக்கர். ரோட் நம்பர் 8 லாஸ்ட் இருக்கு. கத்தா 6 மிஷ்ரிஃப், பழைய மிஷ்ரிஃப். ஆமாம், இது வந்து எப்போ வந்து இது வச்சாங்கன்னாக்கா, இந்த உருது பயான் வச்சாங்கன்னு சொன்னாக்கா, இந்த கொரோனா காலத்துலேருந்து இங்கே வந்து இது தனியாக கொடுத்துட்டாங்க. உருது பேசுகிற பயான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. வெள்ளிக்கிழமை மட்டும், மற்ற நாள் கிடையாது. வெள்ளிக்கிழமை மட்டும் இங்கே ஒன்லி வேலை பார்க்குறவங்க இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இவங்கெல்லாம் வருவாங்க தொழுகிறதுக்கு. இங்கே வந்து உருதுல வந்து பயான் நடக்கும். இப்போ வந்து இங்கே உருதுல பயான் வருவாங்க. அவுகாஃப்லேருந்து தான் வர்றாங்க ஹஸ்ரத்து. அழகாக பயான் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை மட்டும் யாராவது நம்ம நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து கலந்துக்கங்க தொழுகைக்கு, ஜும்மாக்கு. இப்போ நம்ம உள்ளுக்க போவோம். नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम की आमद से हम लोग तारीक से निकल करके रोशनी की तरफ आए और ये अल्लाह रब्बुल इज्जत का बहुत बड़ा करम है कि आज हम और आप तारीकी से निकल करके अल्लाह रब्बुल इज्जत के इस्लाम में दाखिल हो गए. अब उसके बाद हेलो नंबा, தொழுதுட்டு வந்தாச்சு. சரியான சூடு, ஏசி வேற இல்லை ரூமில். சாப்பாடு ரெடி. பார்த்தீங்களா, நானும் ராமு பாயும் அடிக்கணும். ராமும் நானும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணுறேன். டியூட்டி இருக்குது 3:30 மணிக்கு. நான் சொன்னேன்ல, வெளியூருக்கு டூர் போனாலும் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. சரி, சாப்பிட்டுட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி பலவு சோறு, கோழி கறி சாப்பிட்டுட்டு சும்மா கிருட்டுன்னு பண்ணிடுவோம். ஹாய் நண்பா, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. டைம் ஆகிடுச்சு. நான் மூஞ்சியை கூட கழுவாமல் போயிட்டுருக்கேன். அந்த பிள்ளையை கொண்டுட்டு ட்ரா பண்ணணும். எங்கேயே போகுதான். கோயத்தில் இருக்க 360 மால் ஒரு மால் இருக்குது.
அந்த மாலுக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். போயிட்டு வந்து டீ குடிப்போம். இங்கடா சாவி, கண்ணாடியை மாட்டினா தான் சரி வரும், இல்லைன்னா சரியே வராது அடிக்கிற சூட்டுக்கு. போயிட்டு வந்து டீ குடிப்போம். சரி நண்பா, நான் 360க்கு போயிட்டு நான் இங்கே காட்டுறேன். இதுதான் நண்பா அந்த 360, அதாவது புது 360. இது வந்து அரீனான்னு ஒரு மால் இங்கே இருக்குது. இதில் வந்து ஹோட்டல் ஹீட்டல் எல்லாமே இருக்குது. இதில் வந்து புது அந்த பாருங்க, இந்த முன்னால் தெரியுறது தான் பழைய 360. இந்த அதுதான் பழைய 360. அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா இது புது 360. இங்கே வந்து ஹோட்டலு, கல்யாண மண்டபம் எல்லாமே இருக்குது. அதுலேருந்து பழசுக்கும் புதுசுக்கும் பாலம் போட்டிருக்கானுங்க பாருங்கள். இதுதான் பாலம் போட்டிருக்கானுங்க மேலே. அங்கேயே நீங்கள் பாசிங்க அவ்வளோ. இது பழசு, இது புதுசு. இதுதான் நம்ம இங்கே ட்ரா பண்ண போகிறோம் அந்த பிள்ளைய. நண்பா, இப்போ நம்ம அந்த பிள்ளைய இறக்கி விட்டோம். திருப்பி வந்து இந்த இடத்துல வந்து ராத்திரி 8:30 மணி இல்லை 9 மணிக்கு இந்த பிள்ளைய பிக்கப் பண்ணணுமா. ராத்திரி 9 மணி வரை நீங்களாம் வெயிட் பண்ண மாட்டீங்க, சீக்கிரம் அப்லோட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் நண்பா, இதோட இந்த டே வந்து நான் முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நமக்கு ஆதரவு தாங்க. 360 லாஸ்ட்டு இன்றுதான் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நிறையா இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி பள்ளிக்கு ஜும்மாவுக்கு போனோம், சமைச்சோம், சும்மா அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். லஞ்சு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இப்போ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த சீரியலை. தேங்க்யூ நண்பா. see you இன்ஷால்லா டுமாரோ. உங்கள் சேட்டை ட்ராவலர். சேட்டை ட்ராவலோட அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே நண்பா, see you.